யுனைட்டடை பொறுத்த வரைக்கும் கோல் கீப்பர் இஷ்யூஸ் வந்து லாஸ்ட் சீசன்லேருந்தே ஒரு பெரிய தலைவலியாக இருந்துகிட்டு இருக்குது. ஆண்ட்ரே ஒனானாவாக இருந்தாலும் சரி, ஆல்டே பைண்டராக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷ்னல் கோல் கீப்பர்ஸ் மாதிரி சில டயத்தில் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறையா சில்லி கோல்ஸ் அவங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த சீசன்லேயும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால யுனைட்டட் வந்துட்டு நிறையா கேமை வந்துட்டு லாஸ்ட் சீசன்லேயே வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க, தேவையில்லாமல் கோல் கன்சீட் பண்ணி. அதனால் பாயிண்ட் டேபிள்லேயும் வந்துட்டு 15th முடிச்சிருந்தாங்க லாஸ்ட் சீசனு. இதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆனோடனே யுனைட்டட் வந்து ஒரு கோல் கீப்பர் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி யுனைட்டடும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் கோல் கீப்பர்ஸை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் வீக்காக வந்துட்டு பெல்ஜியம் கோல் கீப்பர் 23 இயர்ஸ் ஓல்டு சீனே லெமனஸ்ங்கிறவரை வந்து ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவரும் வந்து யுனைட்டடோட பர்சனல் டேர்ம்ஸ் அக்ரீட் பண்ணிட்டதை நிறையா நியூஸஸ் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது லாஸ்ட் 2-3 டேஸாக. அவரை சைன் பண்ணுறது மூலயமா வந்துட்டு யுனைட்டடோட ஃபஸ்ட் டீம் கோல் கீப்பரோட டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணுறதாகவும் தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வர டிசம்பர் எண்டுலேயும் ஜனவரிலேயும் வந்துட்டு ஆப்கான் டோர்னமெண்ட் நடக்குது. இதில் வந்து ஆண்ட்ரே ஒனானா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அங்கே போய்டோப்பில் நேஷ்னல் டீமுக்காக விளையாடுறதுக்கு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் வந்து யுனைடெட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோலேயே ஒரு கோல் கீப்பர் சைன் பண்ணணுங்கிற மாதிரியான தாட்டில் இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இஃப் சப்போஸ் இந்த சைனிங் நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ரேட் பண்ணுவீங்க? ஏன்னா யுனைட்டடாக இந்த சீசனில் ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து மிட்ஃபீல்டில் வந்துட்டு பலைபாவும் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் ஒரு கோல் கீப்பர் சைனிங்கை நீங்கள் எப்படி ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.